விடுமுறை தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. பரணியா தென் தமிழகத்தின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆன்மீக தலத்திலும் சுற்றுலா தலத்திலும் சிறந்து விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை வருடம் முழுவதும் அருவியில் தண்ணீர் கொட்டினாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டும்தான் சீசன் காலமாகும். இந்த காலங்களில் தான் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த வருடம் சீசன் என்பது 2 மாதங்கள் முடிந்து 3வது மாதம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கியுள்ளது. தொடங்கிய நாள் முதலிருந்தே அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாக தென்மேற்கு பருவமழை தாக்கம் என்பது சரிவர தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்யாததால் அருவிகளில் ஒரு சில நாட்கள் தண்ணீர் என்பது பாறையை ஒட்டியே விழுந்தது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தற்போது கிட்டத்தட்ட 11 நாட்களுக்கு மேலாக தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் இடைவிடாத சாரல் மழை, ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஐந்தருவி, பழைய குற்றாலம், மேனருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த நிலையில் வார விடுமுறை நாட்களை கொண்டாட பல பகுதியில் உள்ள மக்கள் குற்றாலத்தில் அதிகாலை முதலே குவிந்து வருகின்றனர். குறிப்பாக அனைத்து பகுதிகளிலுமே சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது நிரம்பி வழிகிறது. ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம், மேனருவி பகுதியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது அதிக அளவு காணப்படுகிறது. இதனால் போலீசார் பாதுகாப்பு பணிகளையும் தீவிரப்படுத்தி உள்ளனர். ஏற்கனவே நாளையும் வார விடுமுறை நாட்கள் என்பதால் அதிகப்படியான கூட்டங்கள் வரும் என்பதால், அதிகப்படியான வெளியூர்களிலிருந்து வாகனம் வரும் என்பதால் குற்றாலம் பகுதியில் ஒரு சில பகுதியில் ஒரு வழி பாதையாக மாற்றி உள்ளனர். தற்போது ஆங்காங்கே போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாதவாறு அங்கங்கே போலீசாரை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு தற்போது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு இருந்து வருகிறது. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மழை மற்றும் குளிர்ந்த காற்று வீசுவதால் குற்றாலம் பகுதியில் ஒரு ரம்மியமான சூழல் என்பது நிலவி வருகிறது. போலீசார் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளை அறிவுறுத்தி வருகின்றனர். அதாவது அதிகமான தண்ணீர் வரக்கூடிய பகுதிக்கு செல்ல வேண்டாம். உடனடியாக மழை அதிகமா பெய்தால் உடனடியாக அந்த அருவியை விட்டு வெளியே வர வேண்டும். மேலும் இங்கு வரக்கூடிய பெண்கள் தங்களுடைய நகைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். வழக்கத்தை விட அந்த ஐந்தருவி பகுதியில் இன்று கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது குவிந்து வருகிறது. அதுபோல் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள பாலருவி, மணலாறு, குண்டாறு டேமு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் சென்று தங்களது விடுமுறை தினத்தை குடும்பத்துடன் கொண்டாடி வருகின்றனர். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாரல் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதனால் போலீசார் அருகில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விடுமுறை தினத்தையொட்டி குற்றால அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.